தமிழகம் முழுவதும் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இரண்டாவது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அத்திமுகம் பகுதியில் தென்னை மரம் வேரோடு சாய்ந்து மின் கம்பிகளின் மீது விழுந்ததால் மின் சேவை பாதிக்கப்பட்டது. இதேபோல் கொடைக்கானலில் பெய்த கனமழை காரணமாக மலைப்பாதையில் மரம் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பழனியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வரதமா நதியில் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டி மாறுகால் பாய்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவில்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு கனமழை வெளுத்து வாங்கியது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், ஆண்டிப்பட்டி, கம்பம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் பெரியகுளம் பேருந்து நிலையத்திற்குள் குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்றதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மஞ்சளார் அணையின் நீர்மட்டம் 52.1 அடியை எட்டியுள்ளது. இதேபோல் முழு கொள்ளளவை எட்டியுள்ள சோத்துப்பாறை அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேறி வருகிறது. இதனிடையே கள்ளக்குறிச்சியில் வாட்டி வதைத்த வெயிலின் தாக்கத்தை நேற்றிரவு பெய்த மழை தணித்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மேட்டூரில் இரவு முழுவதும் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு இடி, மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலையில் இடி தாக்கியதில் 4 கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்திய போதிலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின.